உங்கள் முகமது இப்ராஹிம் மண்ட்ரூட்டி சேனல்ல இருந்து பேசுறேன். ஆக்சுவலா நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்செல்ல ஒரு சூப்பரான ஒரு சைட் விசிட் தான் கைஸ் பார்க்க வந்திருக்கோம். சென்னை டு பெங்களூர் ஹைவேல. சோ நம்ம காஞ்சிபுரம் மீனாட்சி மெடிக்கல் காலேஜுக்கு பேக் சைடுல தான் நம்ம அமைஞ்சிருக்கு. பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் இருக்கும். அதுதான் நம்ம ஏர்கேட் ஏரோசிட்டி. 180 ஏக்கர் கொண்ட பிரம்மாண்டமான 180 ஏக்கரா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கா. அப்படினா பாத்துக்கோங்க 10,000 ஸ்கொயர் ஃபீட் தான். அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளாரே வந்து பாத்தீங்கன்னா ரெசார்ட் வந்துரும். ரெசார்ட்டா? சூப்பர். ரெசார்ட் வந்துரும், ஸ்விமிங் பூல் வந்துரும், வந்து பிக்கிள் பால் கோர்ட் வருது. ஆமா, நமக்கு எதிர்க்க அப்படியே ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்கு. நமக்கு பிரம்மாண்டமான ஒரு டர்ஃப் ஒன்னு கொடுத்திருக்கோம். சைட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் வந்துருது. அது டெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் லிட்டர்னு சொல்றாங்க. 101 அம்யூனிட்டிஸ் இருக்கு கைஸ். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 அம்யூனிட்டிஸ் கொடுப்பாங்க, பார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு ஃபுல்ஃபில்டான ஒரு அம்யூனிட்டிஸ் சொல்லலாம். 3 phase 1 phase 2க்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி இண்டிவிஜுவல் பார்க் கொடுத்திருக்கோம். பரந்தூர் மெட்ரோ வர இருக்கு, பரந்தூர் ஏர்போர்ட் வர இருக்குனால இதோட டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அரௌண்டிங்ல என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு. LNT இருக்கு. LNT இருக்கு. அட்கோ அவென்யூ LNT இருக்கு. ஓகே. சோ வந்து Hyundai கம்பெனியா இருக்கு. Hyundai கம்பெனிங்க இது. உங்களுக்கு பேங்க் லோன் வந்து நம்ம அக்சஸ் இருக்கு. வந்து உங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனும்னா 100% கொடுக்குறோம் சார். இந்தியால மிகப்பெரிய ஏர்போர்ட் வந்து பரந்தூர் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட், ப்ரோபோஸ்ட் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் தான். நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் 180 ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம் சார். வெளியில 3000 3500 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட் பிரைஸை உடைச்சி நம்ம வெறும் 2200 ஒரு சதுரடி கொடுத்துட்டு இருக்கோம். 2200 ரூபாய்க்கு ஆஃபர்னாலே ப்ராப்ஷல் தானேன்ற ஒரு கண்டென்ட். தங்க குதிரை ஆஃபர்ல பாட்டு வாங்குற எல்லாருக்குமே 10 கோல்டு கேன் ஃப்ரீயா கொடுக்கும். மனசு இருக்கு, தங்கமான மனசு இருக்கு, தங்க தள்ளி கொடுக்குறீங்க. மண்ணையும் பொண்ணையும் உங்க ஃபேமிலிக்கு அள்ளிட்டு போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். சைட்டுக்குள்ளே வந்தோடனே இந்த போர்டை பார்த்தோன்னே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது பிரதர் கிட்ட கேட்கணும். இப்போ மண் விலை ஏறிச்சு, சிமெண்ட் விலை ஏறிச்சு, ஜல்லி விலை ஏறிச்சு, செங்கல் விலை எல்லா விலையுமே ஏறிச்சுன்னா ஒரு வீடு கட்டணும்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்கள் எப்படி 45 லட்சத்துக்கு 2 BHK கொடுக்குறீங்க? அதுதான் நம்ம ப்ராப்ஷெல்ல அந்த ஆஃபர் நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஸோ வந்து அந்த பட்ஜெட்டில் 45 lakhsல வந்து 600 வந்து லேண்ட் டெவலப் ஏரியா, 1100 பில்டப் ஏரியா நம்ம கண்டிப்பாக அதை நம்ம கொடுக்குறோம். நம்ம ப்ராப்ஷெல்லோட நம்ம அந்த சிறந்த ஆஃபர் தாங்க அது சொல்லணும் இல்லையா? சிறந்த ஆஃபர் தான் அது. இதுக்குமே நீங்க வந்து லோன் ப்ரொவைட் பண்றீங்க எல்லாமே? ஆமா, ஓவராலா உங்களுக்கு பில்டப் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வித் பில்டிங்கா இருக்கட்டும், லேண்ட் வித் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 100% பண்றோம். 100% லோன் கொடுக்குறீங்க. சூப்பர் சூப்பர். இதே நம்ம வந்துட்டு ஒரு பிளாட் மட்டும் புக் பண்றோம்னா 90% அளவுக்கு லோன் இருக்கு. 90% அளவுக்கு நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம். அவங்க பிடிச்ச பேங்க்ல அவங்க வந்து சிபில் வந்து ஓகேனா நம்ம அங்கேயே நம்ம ஓகே. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேங்க் கூட டை அப் வச்சிருக்கனால உங்க பேங்க் சிவில் ஸ்கோர் எதுல நீங்க இருக்கீங்களோ அந்த சிவில் ஸ்கோர் உங்களுக்கு வந்து பக்காவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 100% அளவுக்கு லோன் கொடுக்குறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ஃபர்தர் டீல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ வந்து சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் முகமது இப்ராஹிம் மண்ட்ரூட்டி சேனல்ல இருந்து பேசுறேன். ஆக்சுவலா நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்செல்ல ஒரு சூப்பரான ஒரு சைட் விசிட் தான் கைஸ் பார்க்க வந்திருக்கோம். சேல்ஸ் மேனேஜர் இருக்காரு. ஃபர்தர் டீல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரதர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய்ண்ணா. ஹாய். உங்க நேம் சொல்லுங்க. I'm Solomon, PropSell Property Sales Manager. சூப்பர். சைட்டோட நேம் சொல்லுங்க. அந்த சைட் எங்க லொகேட் ஆயிருக்கு? சைட்டுக்கு நம்ம சைட்டுக்கு எப்படி நான் வரணும்? சோ நம்ம சைட் எங்க லொகேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே. நம்ம காஞ்சிபுரம் மீனாட்சி மெடிக்கல் காலேஜுக்கு பேக் சைடுல தான் நம்ம அமைஞ்சிருக்கு. சோ அது எப்படி நீங்க வரணும் பாத்தீங்கன்னா நம்ம மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல தலவக்கட்டி பிரியாணி இருக்கும். சோ அதுக்கு நேரா சர்வீஸ் ரோடு உள்ளார வந்து லெஃப்ட் கட் பண்ணி பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் இருக்கும். அதுதான் நம்ம சைட் ஏர்கேட் ஏரோசிட்டி. சூப்பர்ண்ணா. நம்ம சைட் வந்து மொத்தம் எத்தனை ஏக்கர், எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட்னா ஆக்சுவலா? சோ நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் பாத்தீங்கன்னா 180 ஏக்கர் கொண்ட பிரம்மாண்டமான ஏக்கரா? எஸ், ஆமா. அப்போ மெகா டவுன்ஷிப் ஆயிடுச்சு. எஸ், பிக்கஸ்ட் டவுன்ஷிப் மாடல் தான் நம்மளுது. சூப்பர்ண்ணா. சோ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டியா நம்ம பண்றோம். ஓகே. இப்போ ஆல்ரெடி நம்மளது ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி, ஃபியூச்சர்ல அதுக்கு மேல பண்ணிட்டு. எஸ், ஆமா. நமக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. பாத்துக்கோங்க 10,000 ஸ்கொயர் ஃபீட் தான் நீங்க கமர்ஷியலுக்கே ஆக்சுவலா யூஸ் பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் நீங்க வீடு கட்டி வரலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இதுனே சொல்லலாம். அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளாரே வந்து பாத்தீங்கன்னா ரெசார்ட் வந்துரும். ரெசார்ட்டா? சூப்பர். ரெசார்ட் வந்துரும், ஸ்விமிங் பூல் வந்துரும். ஓ, ஸ்விமிங் பூல். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் வந்துரும். ஓகே. சோ வந்து பிக்கிள் பால் கோர்ட் வருது. ஆமா, நமக்கு எதிர்க்க அப்படியே ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஏரியா ஒன்னு இருக்கு. நமக்கு பிரம்மாண்டமான ஒரு டர்ஃப் ஒன்னு கொடுத்திருக்கோம். ஓகே. சோ வந்து உள்ளவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல், ஹாஸ்பிடல்ஸ், சூப்பர் மார்க்கெட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில்லா ப்ராஜெக்ட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் வர இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஏரோசிட்டில வந்து பாத்தீங்கன்னா எல்லா அம்யூனிட்டிஸுமே ஃபில்ஃபில்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் வந்துருது. அது டெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் லிட்டர்னு சொல்றாங்க. அதனால நீங்க வந்துட்டு
ப்ராப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் சூப்பராகவே இருக்கும். ஒரு சைட் போட்டாங்கன்னா ஒரு பார்க் தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா phase 1 phase 2 phase 3 கொடுத்துருக்கோம். So அந்த phase 3 phase 1 phase 2க்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி இண்டிவிஜுவல் பார்க் கொடுத்துருக்கோம். வந்து EB கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். வந்து பேக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல வந்துட்டு இப்ப சென்னைக்கு போகணும்னா எப்படி, அதே டைம் வெளியூர் போகணும்னா எப்படி, அந்த கனெக்டிவிட்டியில எப்படி நம்ம சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைவே சென்னை டு பெங்களூர் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 900 மீட்டர் தான் சார். ஜஸ்ட் கிராஸ் பண்ணாலே போயிடலாம். ஸோ நீங்க சென்னைக்கு வந்து நம்ம சைட்ல இருந்து சென்னைக்கு வந்து நீங்க போகணும்னா நம்ம கண்டிப்பா சென்னை ரீச் பண்ணிடலாம் சார். ஓகே, அதாவது பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே, அதுக்கப்புறம் இப்ப கரண்டா இருக்க பெங்களூர் நேஷனல் ஹைவே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட், பரந்தூர் மெட்ரோ. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அடிக்கிட்டே போகலாம். அவ்வளோ கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து பக்கத்துலேயே இருக்கனால நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக கண்ணை மூடிட்டு இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சைட்லேருந்து பக்கத்தில் என்னென்ன மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்குண்ணா, அது கொஞ்சம் டீட்டெயிலாக மக்களுக்கு சொல்லிடுங்க. ஓகே, நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிங் ஸ்கூல் இருக்குது, CBSE ஸ்கூல் இருக்குது. ஓகே, ஸோ வேலம்மாள் போத்தி கேம்பஸ் இருக்குது. ஓகே, ஸோ காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சங்கரா யூனிவர்சிட்டி அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. ஸோ மீனாட்சி மெடிக்கல் காலேஜஸ். ஆமாம், நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நுழைவாயில், அதாவது நம்ம சைட்டுக்குள்ளே வரணும்னாலே அந்த காலேஜை தாண்டி தான் நம்ம வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ரொம்ப நியர்பைலே இருக்குது. ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சைட்லேருந்து ஒரு 900 மீட்டர். வேற என்ன மாதிரி நான் காலேஜஸ் இருக்கீங்க? ஸோ வந்து அந்த பத்தாச்சலம் பாலிடெக்னிக் இருக்கு. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, உமன்ஸ் காலேஜ் இருக்கு. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரேடியஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்குள்ளேயே, அதாவது நம்ம வெளியே போகணும்னு அவசியமே கிடையாது, நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளினிக் வர இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளப் ஹவுஸ் வர இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் அரேனா இருக்குது. ஒரு டர்ஃப் நம்ம புக் பண்ணோன்னா 1200 1300 வரைக்கும் வரும். பட் நம்ம சைட்டுக்குள்ளேயே அது இருக்கனால ஜாலியாக பசங்களோடும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சரி நல்லா வைப் பண்ணி ஜாலியாக விளையாடலாம். அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து நிறைய அம்யூனிட்டிஸ் ஃபுல்ஃபில்டாக இருக்குது. அதே மாதிரி அண்ணன் வந்து நிறைய ஸ்கூல் காலேஜ் பற்றி சொல்லியிருப்பாரு. சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாரவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ பேங்க், சூப்பர் வர இருக்கு. எஸ், பேங்க் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 4,000 இல்லை ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டே போதும் ஒரு கடை வைக்கிறதுக்கு. அப்போ 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா 2 மாடிக்கு நீங்கள் ஒரு சூப்பர் சரவணா ஸ்டோர் மாதிரி கடை கூட திறக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் திறக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து பரந்தூர் மெட்ரோ வர இருக்குது, பரந்தூர் ஏர்போர்ட் வர இருக்குனால இதோட டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் இந்த எல்எட்டிங் கம்பெனியில் இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஜாப் ஓரியன்டாக இங்கே சரௌண்டிங்கில் என்னென்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு LNT இருக்கு. ஆமா, LNT இருக்கு. ஸோ அட்கோ அவென்யூ LNT இருக்கு. ஓகே, ஸோ வந்து உண்டாய் கம்பெனியா இருக்கும், உண்டாய் கம்பெனிங்க தான் இருக்கு. ஒரு சிப்கார்ட்டா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு டிராவல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ½ an hourல போய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸான் இருக்கு, சாம்சங் இருக்கு. எஸ், ஆமா. அப்படியே வந்து நம்ம ஸ்டார்டிங் வரகடனாலே தெரியும். வரகடை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா இண்டஸ்ட்ரியல் ஹப்னு சொல்லலாம். அந்த ஹப்ல இருந்து நம்ம அப்படியே சென்னையிலேருந்து தாண்டி வரும். அதை தாண்டி வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப். வரகடங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட காஞ்சிபுரம் தான் சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோவில். இந்த கோவிலை ரொம்ப விரும்புகிறவங்க, அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவோஷனலாக இருக்க ஆசைப்படுங்க, நிச்சயமாக வந்து இந்த சைட்டில் வந்து புக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சூப்பரான ஒரு அம்யூனிட்டிஸ்லையும் சூப்பரான ஒரு ப்ரைஸ்லையும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக எத்தனை ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட்னு சொல்லிட்டோம், அம்யூனிட்டி சொல்லிட்டோம், ஸ்கூல் அண்ட் காலேஜ் சொல்லிட்டோம். முக்கியமானது மக்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வந்து கனெக்டிவிட்டி தான். கனெக்டிவிட்டி சொல்லியாச்சு. அப்கமிங் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டு, பரந்தூர் மெட்ரோன்னு சொல்லியாச்சு. லேண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோனும் வந்து நம்ம அக்சஸ் இருக்கு. ஓகே, எத்தனை பர்சன்டேஜ்லேருந்து எத்தனை? ஸோ நம்மளுக்கு வந்து சிபில் உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு 85%லேருந்து 90% கொடுக்குறோம். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா 100% கொடுக்குறோம் சார். சூப்பர்ண்ணா, பண்ணி கொடுக்குறோம். அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்கனால என்கிட்ட கேஷ் இல்லைன்னா அந்த சைட்லாம் பார்த்து இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்கா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. நிச்சயமாக பேங்க் லோன் உங்கள் சிவில் ஸ்கோர் பக்கா வந்து நீங்கள் வந்து பேங்க் லோன் பண்ணிக்கலாம். அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து DTCP ரேரா அப்ரூவ்டு வாங்கியிருக்கனால டாக்குமெண்டேஷன்லாம் உங்களுக்கு வந்து கிளியராகவே இருக்கும். ஸோ கைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காண்டி எதிர்பார்த்துருப்பீங்க. ப்ரைஸ் என்னன்னு தெரியல. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆஃபர் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு
ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். சூப்பர் சார். நான் கேட்க வேண்டிய கேள்வி உங்ககிட்ட, ஏர்போர்ட் பக்கத்துல வரனால இது ஏரோ சிட்டின்னு வச்சிங்களா, இல்லாட்டி எதனால ஏரோ சிட்டின்னு வச்சிங்க? அது கேட்கணும். நம்ம கரெக்டாக படத்தில் ஒரு கேட்பாங்களே, இந்த காரை வச்சிருந்தவங்க எங்கே யாரை வச்சிருக்கான்னு லைக் அதே மாதிரி தான் சார். கரெக்ட். ஆமாம், அஃப்கோர்ஸ் இங்கே ஏர்போர்ட் வர காரணத்துக்காக ஏரோ சிட்டின்னு பேர் வச்சிருக்கோம். சூப்பர். ஏன்னா சவுத் இந்தியாவிலே மிகப்பெரிய ஏர்போர்ட் வந்து பரந்தூர் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், ப்ரொபோஸ்ட் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் தான். 5000 ஏக்கர் ஏறத்தாழ அந்த பரப்பளவில் ஏர்போர்ட் கட்ட போகிறாங்க. சூப்பர். அந்த பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்ணிருந்தால ஏரோ சிட்டின்னு பேர் வச்சிருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து 7 மினிட்ஸ் டிரைவில் தான் அந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய லேண்ட் எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்தில் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. சென்னையிலேருந்து நீங்கள் பெங்களூர் வரையும் போனீங்கன்னா யாருக்கிட்டையுமே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடையாது. கண்டிப்பா நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் 180 ஏக்கரில் பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். காஞ்சிபுரம் 2.1 மக்களே ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா சார். டைம் இப்போ நம்ம டர்ஃப்ல தான் இருக்கோம். இந்த மாதிரி டர்ஃப் இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் காஞ்சிபுரத்தில் ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே காஞ்சிபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு ஒன்று நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். கிரிக்கெட் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், பேட்மிண்டன் விளையாடலாம், பிக்கல் பால் கோர்ட் விளையாடலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே விளையாடக்கூடிய ஒரு டர்ஃப் நம்ம வந்து கஸ்டமருக்கு ஹேண்ட்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில அவங்களோட எல்லாருமே நீங்கள் அம்யூனிட்டிஸ் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. யூஸ்வலாக எல்லாரும் ஸ்பெஷலாக என்ன கொடுக்கலான்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 ஏக்கரில் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்பை வந்து சூப்பர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ராப்ஸால்னாலே எதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், சூப்பராக கொடுக்கணும், அதான் நமக்கு தேவையான கொடுக்கணும். கண்டிப்பாக சார். ஓகே சார், முக்கியமாக நம்ம எதிர்பார்க்கறது ப்ரைஸ் தான் சார். ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் சார் கொடுக்கணும்? என்ன ப்ரைஸ் விற்கலாம்? வெளியில் 3000 3500 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. வெளியே உள்ள எவ்வளோ விற்கலாம்? உள்ள நீங்க தான் சொல்லணும். அதே 3500 தான் விற்கணும்னு ஆசை. பட் இருந்தாலுமே கஸ்டமருக்கு பர்டன் ஜாஸ்தியாக கொடுக்கணும் ஒரு நல்ல எண்ணத்தோட உடச்சி நம்ம வெறும் 2200 ஒரு சதுரடி கொடுத்துட்ருக்கோம். 2200 ரூபாய்க்கு 2200 ருபீஸ் ஒன்லி. சூப்பர் சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2200 ரூபாய்க்கு இந்த இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இந்த ப்ரைஸ் அம்யூனிட்டிஸ் இருக்குமான்னு கேட்டால் அங்கே இருக்கிறது டவுட் தான். ஓகே சார், ப்ரைஸ்லாம் சொல்லிட்டீங்க. ஆஃபர் தீபாவளி வர இருக்கு. ஸோ நிச்சயமாக ஆஃபர் கேட்பாங்க நம்ம மக்கள். ப்ளாட்ஸ்னாலே ப்ராஃபிஷனல் தானே, அந்த மாதிரி ஆஃபர்னாலே ப்ராஃபிஷனல் தானேன்ற ஒரு கண்டென்ட் டேக்லைன் வந்துருச்சு. அதனால ஆஃபர் இல்லாமல் நம்ம பிளாட் விற்கிறது இல்லை. இந்த தீபாவளிக்கு பிளாட் வாங்குற எல்லாருக்குமே தங்க குதிரை ஆஃபரில் பிளாட் வாங்குற எல்லாருக்குமே 10 கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுக்கும். என்ன சார், லேண்டையும் கம்மியாக கொடுக்குறீங்க, இருக்கிற தங்க விலையிலையும் 10 கோல்டு காயின் 1-2 கொடுத்தா பரவாயில்ல. மனசு இருக்கு, தங்கமான மனசு இருக்கு, தங்க தள்ளி கொடுக்குறீங்க. பிளாட் வாங்குற எல்லாருக்குமே 10 கோல்டு காயின் ஃப்ரீ. இந்த தீபாவளிக்கு மண்ணையும் பொண்ணையும் உங்க ஃபேமிலிக்கு அள்ளிட்டு போங்க. ஹாப்பி தீபாவளி கைஸ். இந்த தீபாவளிக்கு ப்ராப்ஸ் எல்லாம் நம்ம காஞ்சிபுரத்தில் சூப்பரான ஒரு சைட்டை காமிச்சிருக்கிறதுல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு. சார் கொடுத்த ஆஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேற லெவலான வீடியோவில் ஒரு பிரம்மாண்டமான வீடியோ பார்க்கலாம். மறக்காம உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பை கைஸ். சார் பாய் சொல்லுங்க சார் மக்கள். பாய். தேங்க்யூ.